வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மலரும் தமிழ்ச்செல்வியும் கிச்சனில் நிற்க ஈஸ்வரியும் சித்ராவும் அங்கே வர்றாங்க. மலர் ரொம்பவே பணிவாக பேசுறத பார்த்து சித்ராவுக்கு சந்தேகம் வருது. என்னம்மா இவ ஒரு நாள் இல்லாமல் இப்படி பம்மறாளே, அதுவும் இந்த தமிழ்ச்செல்வி வேற பயந்து அடங்கி உடங்கி அவ பின்னாடி நிக்கிற மாதிரி இருந்ததே அப்படின்னு சித்ரா சொல்ல, எனக்கும் அப்படி தெரியலையேங்கிறாங்க ஈஸ்வரி. மா அப்படிதாம்மா அவ நின்னுகிட்டு இருந்தா அப்படின்னு சித்ரா உறுதியா சொல்ல, அப்படிங்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சித்ரா சொல்ல, சரி வா பார்க்கலான்னு ஈஸ்வரி திரும்புறாங்க. ரெண்டு பேரும் திரும்பி கிச்சனுக்கு வர அங்க மலர் மட்டும் நிக்கிறாங்க. மலரு அப்படின்னு கூப்பிட அவங்க பதட்டமா திரும்புறாங்க. ஏய் எதுக்கு இப்படி பதற, நீ உன் பேர் சொல்லி தானே கூப்பிட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இல்ல தெரியாம ஊத்திட்டேன்னு மலர் தடுமாறுறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு, ஆமா தமிழ்ச்செல்வி எங்கன்னு ஈஸ்வரி கேட்க, அவ ரூமுக்கு போயிட்டாங்கிறாங்க மலர். ரூமுக்குள்ள போயிட்டாளா? அதுக்குள்ளேயே வான்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க. சித்ரா அங்கேயும் இங்கேயுமா வந்து தேடுறாங்க. ஆமா அத்தை அப்படின்னு மலர் சொல்லிட்டு இருக்க. நாங்க இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ள அவ ரூமுக்கு போயிட்டாளா அப்படின்னு சித்ரா கேட்க, ஆமா அண்ணி இப்பதான் போறா அப்படின்னு மலர் சொல்ல, ஏமா ஒருவேளை அவ ரெக்க முளைச்சு பறந்து போயிருப்பாளோ, இம்பிட்டு வேகமா மேல போயிருக்கா அப்படின்னு சித்ரா சொல்ல, அதோட அர்த்தம் புரியாம, ஆமாண்டி அவ இங்க ஹாயா பறந்துகிட்டு தான் தெரியுறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க மொபைல் ரிங் ஆகுது. சொல்லுங்க, இதோ கிச்சன்ல தான் இருக்கோம், இதோ வர்றோம் அப்படின்னு ஈஸ்வரி போன்ல சொல்ல, அம்மா யாருமான்னு சித்ரா கேக்குறாங்க. ஏய் உங்க அப்பா வாசல்ல தான் நிக்கிறாராம், கூப்பிடுறாராம், வா போ போய் என்னன்னு கேளு போ அப்படிங்கிற ஈஸ்வரி, இதோ பாரு மலரு, காஃபியை போட்டு நீ அங்க கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, மலரு சரிங்கிறாங்க. போ அப்படின்னு வாழை கூட்டிக்கிட்டு தலை அந்த இடத்த விட்டு வெளியே போகுது. அவங்க போகவே மலர் ஓடி வந்து பின்னாடி அவங்க போயிட்டு இருக்காங்களான்னு எட்டி பாக்குறாங்க. அவங்க போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி கிச்சன் கிட்ட ஓடி வர்ற மலரு சிலிண்டர் பக்கத்துல உட்கார்ந்து ஒளிஞ்சிட்டு இருக்க தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து, அவங்க போயிட்டாங்க நீ வெளியில வா அப்படின்னு சொல்ல, தமிழ்ச்செல்வி எழுந்து நிக்கிறாங்க. பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்க சேது எழுந்திருக்கிறதுக்குள்ள சீக்கிரமா ரூமுக்கு போய் அந்த தலகாணி எடுத்து வயிற்றுல கட்டிக்கோங்கிறாங்க மலரு. சரிங்கக்கான்னு தமிழும் பதட்டமா சொல்ல, இனிமேல இந்த மாதிரி அஜாக்கிரதையா இருக்காத தமிழ், கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பதட்டம் ஆயிடுச்சு பாத்தியான்னு மலரு சொல்ல, சரிக்கான்ட்டு தமிழ் அங்கவே நிக்க, சீக்கிரம் போய் தலகாணி எடுத்து உள்ளர வை போன்னு விரட்டி விடுறாங்க மலரு. தமிழ் அங்க இருந்து பயமும் பதட்டமா வயிற்றுல ஒரு கையை வச்சு மறைச்சுக்கிட்டே ஓட, அப்பாடான்னு மலரு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. ரூமுக்குள்ள ஓடி வந்த தமிழ் பெட்டை பார்த்துட்டு, ஐயோ தூங்கிட்டு இருந்தவர் எங்க போனாரு, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என் ஜோடி மஞ்சக்குருவின்னு பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டு சேது உள்ளர குளிச்சிட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே, இன்னைக்குன்னு பார்த்து இம்புட்டு சீக்கிரம் எழுந்திருச்சு குளிக்க போயிட்டாங்களே, ஐயோ கடவுளே, ஒருவேளை பாத்ரூம்குள்ள அதை பார்த்துட்டாங்கன்னா, ஷோ கடவுளே இப்ப என்ன பண்றது அப்படின்னு மயில தலையில அடிச்சு புலம்பிட்டு இருக்க. தமிழு ஒரு துண்டு எடுத்துட்டு வா, மறந்துட்டேன் அப்படின்னு பாத்ரூம் கதவை கொஞ்சமா திறந்துகிட்டு கூப்பிடுறாரு சேது. சரிங்க இதோ வந்துட்டேன் அப்படின்ற தமிழ் பயத்தோடையே போய் பீரோவை திறந்து டவல் எடுத்துக்கிட்டு கதவு கிட்ட போய் ஏங்க இந்தாங்கிறாங்க. குடன்னு கைய நீட்டி வாங்கிக்கிறாரு சேது. தமிழ் பயங்கர தவிப்போட வெளியே நின்னுட்டு இருக்க. குளிச்சு முடிச்சுட்டு தோல்ல துண்டை போட்டுட்டு ஒரு முறைப்பா வெளியே வர்றாரு சேது. தமிழ் பயத்தோட அவரை பார்த்துக்கிட்டு இருக்க. பின்னாடி இருந்து கையை அப்படியே முன்னாடி கொண்டு வர அந்த டவலோட சேர்ந்து தலைவாணி தெரியுது. ஏய் என்னடி இது அப்படின்னு சேது கேட்க, ரொம்பவே பயந்து போற தமிழ், அது 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 அப்படின்னு தடுமாறிட்டு இருக்க. என்னன்னு கேக்குறேன்ல அப்படின்னு கத்துற சேது டக்குன்னு காணாம போயிடுறாரு. கனவா? ஐயோ இப்ப என்ன பண்றது, கண்டுபிடிச்சிருவாங்களா, கடவுளே அவர் அதை பாத்திரக்கூடாது முருகா, என்னை எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு தமிழ் வேண்டிட்டு இருக்காங்க. கதவு திறக்கிற சத்தம் கேட்ட உடனே டப்புன்னு வந்து பெட்ல படுத்துட்டு போர்வை எடுத்து போத்திக்கிறாங்க. அவரு அதே பாட்டை ஹம் பண்ணிட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வர்றாரு. ஏய் தமிழ் என்ன மறுபடியும் படுத்துட்ட அப்படின்னு சேது கேட்க, அது அது உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்குங்க அப்படின்னு தமிழ் சொல்ல, டயர்டா இருக்கா? ஓ இந்த மாதிரி நேரத்துல இப்படிதான் இருக்கும்னு அப்பத்தா சொன்னுச்சு அப்படின்னு சேது சொல்ல, என்னது அப்படின்னு தமிழ் கேட்க, சரி நீ ரெஸ்ட் எடு. என்ன அப்படின்னு சேது கேட்க, சரிங்கன்னு தலையாட்டிட்டு படுத்திருக்காங்க தமிழ்ச்செல்வி. நான் முருகன் கோவில் வரலாம் போயிட்டு வந்துடுறேன், நீ நல்லா தூங்கு சரியா அப்படின்னு சேது சொல்ல, முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டே அப்படியே தலையை மட்டும் நிமித்தி பாக்குறாங்க தமிழ்ச்செல்வி. ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் சேது சொல்ல, சரிங்கன்னு தலையாட்டிட்டு படுத்திருக்காங்க தமிழ். சரி நான் வரட்டுமா, நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் வர்றேன்னு ஒரு ரெட் கலர் ஷர்ட்டை போட்டுட்டு கிளம்பிடுறாரு சேது வெளியே போறவரெல்லாம் படுத்திருந்த தமிழ், வெளியே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போர்வையை உதறிட்டு எழுந்து பாத்ரூம்குள்ள ஓடுறாங்க. வேகமா உள்ளர வந்து அந்த தலைவாணியோட இருக்க டவலை கையில எடுக்கிறாங்க. அதை எடுத்து கையில பாக்குறவங்களுக்கு குற்ற உணர்ச்சியும் வருத்தமும் ரொம்ப அதிகமாவ அங்கேயே நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. வெளியே வாசப்படியில ஈஸ்வரியும் சித்ராவும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஏமா
நம்ம கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வந்துட்டு மறுபடியும் கிச்சனுக்கு போறதுக்கு ஒரு 30 செகண்ட் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்க அது கூட ஆயிருக்காதுங்கிறாங்க ஈஸ்வரி. அப்ப அதுக்குள்ளேயே அவ கிச்சன்ல இருந்து மாடிக்கு போயிட்டா அப்படின்னு சித்ரா கேட்க அதுதாண்டி எனக்கும் யோசனையா இருக்கு. அவ சாதாரணமா இருந்தா கூட பரவாயில்ல, விசுக்குன்னு 4 எட்டுல மாடிக்கு போயிருப்பான்னு வச்சுக்கலாம். ஆனா கர்ப்பமா இருக்கிற ஒரு அடியும் பார்த்து எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கும். எப்படி அவ்வளவு வேகமா மாடிக்கு போனா அப்படின்னு யோசிச்சுட்டு ஈஸ்வரி அரைப்படி கிளாஸ்ல காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா, நாம ஒரு தப்பு பண்ணிட்டோமா, நாம உடனடியா சேது ரூமுக்கு போய் அவ இருக்காள இல்லையான்னு செக் பண்ணாம விட்டுட்டோம். அப்படி மட்டும் செக் பண்ணி இருந்தோன்னு வச்சுக்கோ, என்ன நடந்திருக்கும்னு அப்ப தெரிஞ்சிருக்கும். நீ சொல்ற மாதிரி தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கிற இந்த விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, ஆனா அது என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சித்ரா சொல்ல ரொம்பவே யோசிக்கிற ஈஸ்வரி, ஏண்டி ஒருவேளை அவ கர்ப்பமாவே இல்லாம கர்ப்பமா இருக்கிறதா சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்துறாளோ அப்படின்னு ஈஸ்வரி கேட்க என்னம்மா சொல்ற அப்படின்னு சித்ரா கேக்குறாங்க. இருக்கலாம் இல்லடின்னு ஈஸ்வரி சொல்ல அவ கர்ப்பமா இருக்கிறதாலதான் இந்த குடும்பமே சந்தோஷப்பட்டு டாக்டர் கிட்ட போய் ஸ்கேன் எல்லாம் கூட பண்ணிட்டு வந்துட்டாங்களே. பெரியம்மா கூட அவ கூட செக்அப்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, நீ கூட ஒரு நாள் கூட போனியே அப்படின்னு சித்ரா கேட்க ஒருவேளை அவங்களும் இதுல கூட்டு கலவாணியா இருந்தா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க சித்ரா. ஆமாண்டி, நான் சொல்ற மாதிரி நடந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இருக்குமா அப்படின்னு சித்ரா யோசனையா தலையாட்ட எனக்கு என்னமோ அவ கர்ப்பமாவே இல்லாம கர்ப்பமா இருக்கிறதா பொய் சொல்லிட்டு இருக்காளோன்னு தோணுது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா அவர் வயதான் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கேம்மா அப்படின்னு சித்ரா சொல்ல ரொம்பவே யோசிக்கிறாங்க ஈஸ்வரி. ஏய், நம்ம 2 பேரும் புடவை கடைக்கு போயிட்டு வருவோமான்னு ஈஸ்வரி கேட்க ஏமா தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்காளா இல்லையாங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நீ சம்பந்தமே இல்லாம புடவை கடைக்கு போலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சித்ரா கேட்க இல்லடி, அந்த தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் இல்ல, அதுக்குதான் புடவை கடைக்கு போயிட்டு வரலான்னு சொல்றேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா, என்னதாம்மா சொல்ற அப்படின்னு சித்ரா கேட்க இங்க பாருடி அப்படின்னு ஈஸ்வரி அவங்க என்ன மனசுல இருக்கோ அதை பொண்ணுகிட்ட விவரிக்கிறாங்க. சித்ராவோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சு சிரிப்புக்கு மாறுது. சூப்பர் ஐடியாமா அப்படின்னு பாராட்ட அவ குடுமி நம்ம கையில சிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. கொல்லப்பக்கம் மலர் நிக்க அவங்க கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வி. முடியலக்கா, என்னால முடியல, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பொய் சொல்லி நடிச்சிட்டு இருக்க போறேன்னு தெரியல அப்படின்னு தமிழ் அழுதுகிட்டு இருக்க. ஏய் தமிழ், அதான் உங்க அம்மா அப்பா சரியான சமயம் பார்த்து உண்மையை எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்குள்ள நீயே இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு மலர் சொல்ல சரியான சமயம்னா அது எப்பக்கா வரும், அதுக்குள்ள இங்க இருக்க எல்லாரையும் நம்ம இவ்வளவு தூரம் ஏமாத்துறோமேக்கா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேத்து கூட அவர் என்கிட்ட உன் வயிற்றுல இருக்க குழந்தை சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக உன்னைய நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொன்னாருக்கா. இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறவரை நம்ம ஒவ்வொரு நொடியும் ஏமாத்துறோம்னு நினைக்கிறப்ப எனக்கு குற்ற உணர்ச்சி சுக்கு நூறா என்ன உடைச்சு போடுதுக்கா. அவருக்கு குழந்தை மேல சாதாரண விருப்பம்லாம் இல்ல, எங்க அம்மாவே வந்து பிறக்க போறாங்க, எங்க அம்மாவை நான் பார்க்க போறேன்னு எப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு தெரியுமா. அவரை நான் இந்த அளவுக்கு ஏமாத்துறது சரியா சொல்லுங்க? போதும்க்கா, எல்லாரையும் நான் ஏமாத்தினதெல்லாம் போதும் அப்படின்னு தமிழ் அழுதுகிட்டு இருக்க. அங்க உள்ளர சேது வர்றாரு. இங்க இருந்து சேது வர்றத பார்த்த உடனே அக்கா அவர் வந்துட்டாரு, இப்பவே போய் நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன் அப்படின்னு தமிழ் திரும்ப. ஏய் தமிழ் என்ன நீ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவசரப்படாதன்னு மலர் தடுக்கிறாங்க. இல்லக்கா, என் வாழ்க்கையில இதனால என்ன நடந்தாலும் சரி, இதோட விளைவு என்னவா இருந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன், என்ன விடுங்கக்கா அப்படின்னு தமிழ் வீட்டுக்குள்ள ஓடி வர்றாங்க. தமிழ் ஒரு நிமிஷம், ஐயோ இவ வேற உண்மையை சொல்ல போறேன்னு சொல்றா, இன்னைக்கு வீட்டுல என்ன நடக்க போகுதோ தெரியல, பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு மலர் பயந்துகிட்டே நிக்கிறாங்க. சேது திரும்பி நின்னுட்டு இருக்க. ஓடி வர்ற தமிழ் அதை பார்த்துட்டு இவர்கிட்ட இதை எப்படி நான் இப்ப சொல்லுவேன், சொன்னா என்ன பிரச்சனை ஆகும்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிற தமிழ்ச்செல்வி மனசை திடப்படுத்திக்கிட்டு நான் உண்மையாவே கர்ப்பமாவே இல்லைங்க, நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றது எல்லாமே பொய், அன்னைக்கு நடந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் எங்க அம்மா அப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க, என் வயிற்றுல குழந்தையே இல்லைங்க, ஏங்க நான் உங்ககிட்ட தாங்க சொல்றேன், நான் நிஜமா கர்ப்பமாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மெதுவா நிதானமா திரும்பி பாக்குற சேது, ஹலோ தமிழு, ஏய் நீ எப்ப வந்தவ ஒண்ணுமே சொல்லாம அப்படியே அமைதியா நிக்கிற அப்படின்னு சேது கையில பேப்பரை வச்சுட்டு கேட்க. அது இல்லைங்க அப்படின்னு குழப்பமா பாக்குறாங்க தமிழ். ஏய் தமிழ் இரு ஒரு நிமிஷம், டேய் நீ சொன்னதெல்லாம் நான் எழுதிட்டேன், சரி இரு நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காதுல இருந்து ஏர்பட்டை எடுக்கிறாரு. 2 காதுல இருந்து எடுக்கிறவரு பா எவ்வளவு நேரம் பேசுறான், காதெல்லாம் வலிக்குது. தமிழ் உனக்காக நான் என்ன விஷயம் பண்ணிருக்கேன் தெரியுமான்னு சேது கேக்குறாரு. திகைச்சு போய் நின்னு தமிழ்,
என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என் கையில என்ன இருக்குன்னு தெரியுமா? இத மட்டும் நீ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட நீ வந்து என்னைய கட்டி பிடிச்சு ஒரு 3 முத்தமாவது கொடுப்ப. என்னன்னு தெரியலையா இது? நீ மெடிக்கல் காலேஜ்ல சேர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா தமிழ், அவன் தங்கச்சி 1 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனுச்சுல இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீ எழுதின மாதிரி அந்த புள்ளையும் எழுதுச்சான். அது நல்ல மார்க் வாங்கியிருக்கு. அதனால அவங்கிட்ட என்ன பண்ணணும்னு நான் போனை போட்டு கேட்டேன். எல்லாத்தையும் சொன்னான். அதை நான் அப்படியே எழுதி வச்சுக்கிட்டேன். இந்தா இத பாரு அப்படின்னு ஒரு பேப்பரை நீட்ட. ஏங்க அப்படின்னு குழப்பத்தோட அந்த பேப்பரை கையில வாங்கி பாக்குறாங்க தமிழ். உன்னை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி பாக்குறேன்னு நேத்து நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அப்ப அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பாக்கணுமா இல்லையா? அதான் என் ஃப்ரெண்டு கிட்ட போன போட்டு எல்லா விவரத்தையும் கேட்டுட்டேன். இந்த பேப்பர்ல இருக்க எல்லாத்தையும் நீ எடுத்து வை, நாம போய் அவன் சொன்னால அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போது எங்க அப்பா கிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லி இங்க எல்லாரையும் சரி கட்ட வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன். என்ன சந்தோஷம் தானேன்னு சேது கேட்க அப்படியே கண்ணை கூட எமைக்காம சேதுவையே பார்த்துட்டு நிக்கிறாங்க தமிழ்ச்செல்வி. அவங்க அப்படியே லைட்டா தலையாட்ட, என்ன தமிழ நீயே இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுக்கு கட்டி பிடிச்சு ஒரு முத்தமாவது கொடுத்துருக்கலாம்ல, என்ன நீ இப்படி ஏமாத்தி புட்ட? சரி உனக்கு தோணும் போது கொடு, ஆனா கொடுத்துரு அப்படின்னு சேது பேசிக்கிட்டே போக தமிழ் அப்படியே திகைப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவரோட மொபைல் ரிங் ஆகுது. சொல்லுங்கப்பா, இதோ வரேன்ப்பா அப்படிங்கிற சேது. அப்பா கூப்பிடுறாங்க, இதோ நான் போயிட்டு வந்துடுறேன்னு தமிழ் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. நீ எல்லாம் எடுத்து வை இந்தா அப்படின்னு அவர் கிளம்பிட தமிழ் உள்ளர உறைஞ்சு போய் நிக்க. மலர் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. சேது வெளியே போன உடனே மலர் ரூம்குள்ள வந்து, தமிழ் சேது ஐயா கிட்ட உண்மையை சொல்ல போறேன் அது இதுன்னு சொல்லிட்டு வந்தியே, எனக்கெல்லாம் அங்க உசுரே இல்ல தமிழ். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு உள்ளுக்குள்ள அவ்வளவு பயம். அதான் உடனே உன்னை பார்க்கலாம்னு வந்த. நீ சேது ஐயா கிட்ட உண்மையை சொல்லல அப்படின்னு மலர் கேட்க, சொல்லிட்டேன்க்கா அப்படின்னு தமிழ் சொல்ல மலர் பயங்கரமா அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. சொல்லிட்டியா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்க, ஆமாங்கா, ஆனா அவரு காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்ததுல நான் சொன்னது எதையுமே அவரு கேட்கல அப்படின்னு தமிழ் சொல்ல, அப்பாடான்னு 2 கையை நெஞ்சில வச்சுட்டு மூச்சு விடுறாங்க மலர். வாயை திறந்து அப்பாடான்னு சொல்றவங்க, தமிழ் நீ அவர்கிட்ட உண்மையா இருக்கணும், உண்மையை சொல்லணும்னு தானே வந்த, ஆனா அந்த சாமி அதை நடக்க விட்டுச்சா? அதுல இருந்து இப்போதைக்கு இந்த உண்மை தெரிய வேணான்னு சாமியை தள்ளி போடுறதா உனக்கு தோணலையா அப்படின்னு மலர் கேட்க, அக்கா இதுக்கெல்லாம் சாமி மேல பழி போட்டா எப்படிக்கா அப்படின்னு தமிழ் கேட்க, நான் பழியெல்லாம் போடல தமிழ், ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா அது நல்லதுக்கு தான். நீ நேர்மையா இதை சேது ஐயா கிட்ட சொல்லணும்னு நினைச்ச, ஆனா அது நடக்கலல்ல. இங்க பாரு, நீ இதை இப்படியே விடு, அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு மலர் சொல்ல தமிழ் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரோ ஒருத்தர் ஒரு லேடிக்கு போன் பண்ணி, அம்மா யாரோ 4-5 பசங்க அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கையில இருக்க போன் அந்த லேடியில இருந்து நழுவி விழுந்து அவங்க அப்படியே தலையை பிடிச்சிட்டு கீழே உட்காடுறாங்க. அவங்க சித்தால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்கள சுத்தி இருக்க சித்தால் வேலை பார்க்குறவங்களாம் அவங்கள நோக்கி ஓடி வர்றாங்க. டிவியில இது ஓடிக்கிட்டு இருக்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்க பாட்டி ரொம்ப பாவண்டி மோகனா அந்த தனம் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பக்கத்துல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்க மோகனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரியும் சித்ராவும் ஆளுக்கு ஒரு ஷாப்பர் பேக்கோட உள்ளர வர்றாங்க. என்னங்கடி ரொம்ப நேரமா உங்களை 2 பேரையும் ஆளையே காணோம், எங்க போயிருந்தீங்க அப்படின்னு பாட்டி கேட்க, ரொம்ப நாளா சித்ரா எல்லாருக்கும் புடவை வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் கடைக்கு போய் எல்லாருக்கும் புடவை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இவங்க அவசியம் இல்லாம எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்களேன்ற மாதிரி அங்க நிக்கிற மலர் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ எல்லாருக்கும் வாங்குனீங்களா அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமா அத்தை அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. எல்லாருக்கும் புடவை வாங்குற அளவுக்கு அப்படி என்ன விசேஷம்னு பாட்டி கேட்க, விசேஷம்னா தான் புடவை வாங்கணுமா? நமக்கு தெரிஞ்ச கடையில தள்ளுபடி போட்டிருக்கதா சொன்னாங்க, அதான் போய் எல்லாருக்கும் புடவை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஓஹோ அப்படின்னு பாட்டி யோசனையா பார்க்க, அப்பாவி மோகனா அப்படியான ஆச்சரியமா பாக்குறாங்க. சித்ரா அப்பத்தாவுக்கும் பெரியம்மாவுக்கும் புடவையை எடுத்து கொடுன்னு சொல்ல, இந்தாங்கன்னு எடுத்து சித்ரா கொடுக்குறாங்க. புடவையை வாங்கி பிரிச்சு பாக்குற மோகனா உண்மையிலேயே சந்தோஷப்படுறாங்க. பாட்டியும் மேல வச்சு பார்த்துட்டு, நல்ல கலரு, இந்த கலர்ல தான் புடவை எடுக்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு பாட்டியும் சந்தோஷமா சொல்ல, சித்ரா புடவை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மோகனாவும் சொல்ல அம்மாவும் பொண்ணு சிரிச்சுக்கிறாங்க. மலர் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்க, மலரு இந்தா இது உனக்கு அப்படின்னு சித்ரா ஒரு பாக்ஸ் நீட்ட, என்ன இவங்க எனக்கெல்லாம் புடவை வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு யோசனையா பார்க்க, என்ன பாக்குற, இந்த இதை வாங்கிக்கோன்னு நீட்டுறாங்க சித்ரா. அப்போ தமிழ் அங்க வர, தமிழ் உனக்கும் புடவை வாங்கிட்டு வந்திருக்கோம் இரு அப்படின்னு சித்ரா குனிய போக, ஏய் அது அந்த கவர்ல இருக்குடி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இன்னொரு பேக்ல இருந்து ஒரு புடவை பெட்டி எடுக்கிறாங்க. இந்தா தமிழ்னு சித்ரா நீட்ட, புடவையா என்ன நீ விசேஷம்னு தமிழ் கேக்குறாங்க. என்ன எல்லாரும் இதே கேள்வியை கேக்குறீங்க, விசேஷம்னா தான் வாங்கி கொடுக்கணுமா, நீ முழுகாம இருக்கில்ல அதுவே ஒரு விசேஷம் தான்
அப்படின்னு சித்ரா சொல்ல மோகனா மலர் தமிழ் 3 பேரும் முகம் மாறிடுது. ஈஸ்வரி அப்படியே புன்னகை மண்ணியா நின்னுட்டு இருக்க. உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு எங்க சார்பா ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சோம், அதான் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்தா வாங்கிக்கோன்னு சித்ரா நீட்டுறாங்க. தமிழ் அப்படியே நிக்க அந்த புடவை பெட்டியை கையில வாங்கி இந்தா வாங்கிக்க அப்படின்னு ஈஸ்வரி நீட்ட. ரொம்ப நன்றி அண்ணின்னு புடவையை வாங்கிக்கிட்டு சொல்றாங்க தமிழ். தமிழ் கையோட போய் இந்த புடவையை கட்டிக்கிட்டு வந்துரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இல்லத்த நான் அப்புறமா கட்டிக்கிறேங்கிறாங்க தமிழ். புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்து ஆசையா சொல்றோம்ல, போய் கட்டிக்கிட்டு வா. கடையில எடுக்கிறப்பவே சித்ரா சொல்லிக்கிட்டே இருந்தா, இந்த புடவை தமிழுக்கு ரொம்ப எடுப்பா, அவளுக்கு நல்லா இருக்கும்னு. உனக்காக இவ பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண புடவை இது. அப்படி நான் எப்படி இருக்கும், ஓபன் பண்ணி பாருன்னு சொல்ல தமிழ் பாக்ஸ் ஓபன் பண்றாங்க. மோகனாவும் மலரும் யோசனையா பாத்துக்கிட்டு இருக்க. இத நீ கட்டா எப்படி இருக்கும்னு பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. போய் கட்டிக்கிட்டு வாங்குறாங்க ஈஸ்வரி. என்ன இவங்க பாசத்துல ரொம்ப தான் பொங்குறாங்க இன்னைக்கு அப்படின்னு மலர் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஏய் என்னடி யோசிச்சுட்டு இருக்கிற, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு உன் அத்தைக்காரி புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா, அத மாத்திக்கிட்டு வான்னு பாசமா சொல்றா. போய் மாத்திட்டு வர வேண்டியதானே, போய் கட்டிக்கிட்டு வா போ அப்படின்னு பாட்டியும் சொல்ல, சரிங்க அம்மாச்சி நான் போய் மாத்திக்கிட்டு வரேன் அப்படின்னு தமிழ் திரும்ப பார்த்து போங்கிறாங்க பாட்டி. இன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி அப்படின்னு ஒரு வெற்றி சிரிப்போட ஈஸ்வரி போற தமிழையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.